ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வர்ஷுக்குட்டி 2013. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PKXDயோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். ஸோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹோம் டூர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து சுற்றி காமிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டை வந்து உங்கள்கிட்ட சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க என் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம போன டைம் வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் காமிச்சிருப்பேன். சும்மா போயிட்டுருக்கும்போது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இது என்ன ரூமு, இது ஹாலு, இதுன்னு அப்படி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ நான் வந்து மாடியிலையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். பட் இங்கே வந்து ஆப்போசிட்டாக மாற்றிருக்கேன் பாருங்கள். அந்த ப்ளே பண்ணுற அந்த விளையாட்டு திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே உள்ள சோஃபா அதெல்லாம் வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கும். பட் நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். டிவி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. ஸ்கூலில் மோஸ்ட்லி இது மாதிரி இருக்கும். அந்த இது ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 சோஃபாவும் ஒரு டேபிளும் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா கேம்ஸு தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டேஜ் இருக்குது, பாட்டு பாடுற மாதிரி ஸ்டேஜெல்லாம் கொடுத்து மைக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் தான் செட்டப் பண்ணேன். இது வந்து ஒரு 15,000 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. பட் பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா மேலே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதில் என்ன இருக்குது, கேக்கா? சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் கை கழுவிக்கலாம். கை வச்சு நெக்ஸ்ட் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுடலாம். இங்கே பார்த்திங்கன்னா பாத்ரூம் இது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஷவர்லாம் வச்சு இங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து 5,000 வந்துன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகலாம். இதை மாடியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இங்கே ஒரு பவுன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து கீழே போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டேன், கட் பண்ணிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போடுதுன்னு நான் கீழே போட்டேன். நம்ம கீழே போகும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதான் வந்து கெஸ்ட் ரூமில் வந்து நீட்டாக இருக்குது. இந்த சோஃபா இருக்குது, டேபிள், அதுக்கப்புறம் பெட் எல்லாம் இருக்குது. இது பேர் நிக்கி. சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்குது. இது கூட விளையாட ஜாலியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரோபோட், நல்லா இருக்குல்ல. இதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணும். இது வந்து நான் கெஸ்ட் ரூம்லேயும் வச்சுருக்கேன். என் ரூமில் வைக்கணும், பட் காசு இல்லைல்ல, காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம். இங்கே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளஷ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். வாஷிங் அந்த மணிக்கு. ஸோ வாஷிங் மிஷின்லாம் அந்த கேமில் இருக்கான்னு தெரியல. இருந்தால் வந்து போடுவேன். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்தா வாஷிங் மிஷின் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என் ரூமுக்கு போகலாம். இதான் இப்போ என் ரூம். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் காமிச்சிக்கிறேன். இது என்னதுன்னு தெரியல, பட் பார்க்க நடந்ததுன்னு வச்சுருக்கேன். இது வந்து என்னதுன்னு தெரியலையே. சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ரேபிட் மாதிரி ஒரு பெட். சூப்பராக இருக்குல்ல இந்த பெட்டு. இங்கே வந்து இது மாதிரி ஒன்று இருந்தது. ஆக்சுவலி இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அந்த மாதிரி இதை கிளிக் பண்ணால் இவ்வளோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்மள. இங்கே பார்த்திங்கன்னா நானே இந்த செவிலெல்லாம் கட்டினேன் இந்த செவரை. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டெடி ரூம் இருக்குது. ஏன்னா வந்து அட்டாச்டு பாத்ரூம் வைக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஸ்டெடி ரூமுக்கும் தனியாக ஒன்று வேணும். ஸோ அதனால் அப்படியே இங்கேயே ஒரு செவரு கட்டேன். ஏன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது, என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான், கெஸ்ட் ரூமில் உள்ள பாத்ரூம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம்னே சொல்லலாம். நான் கட்டின அட்டாச்டு பாத்ரூம். ஓகே, இது வந்து ஸ்டெடி ரூம், ஸ்டெடி டேபிள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கேன். தென் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது, யூனிகார்ன் ஃபோட்டோ, அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இங்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கிச்சன். இங்கேயும் ஒரு கிச்சன் வச்சுருக்கேன். பட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வால்ஸில் உள்ளது, ஃப்ளோர்ஸில் உள்ள இதெல்லாம் வந்து பெயிண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, கேக்கா? சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கீழே உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரூம் எதுக்கு அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேமில் பெட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க என்கிட்ட. ஸோ இந்த கேமில் வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரில. பட் பெட்ஸு நம்மளுக்கு வந்து வாங்கணுமா இல்லை அதே வருமானு தெரில. நான் சொன்ன கீழே மவுண்ட்ஸ் போட்டேன் பாருங்கள்.
ஸோ அதை கட் பண்ணிட்டேன். பட் கீழே போட்டால் சூப்பராக மேலே வரலாம். இப்போ வந்து ஸ்டெப்ஸில் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இல்லை, இது மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணோன்னா அப்படியே மேலே போயிடலாம். ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் இது மாதிரி போகிறது. நல்லா பவுன்ஸ் ஆகி மேலே மேலே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட் ஷாப்புக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ஸ்லைடு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரியுதா? ஸோ அதெல்லாம் எப்படி இப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா? நம்ம போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட் ஷாப்புக்கு போகலாம். ஸோ இருங்க, இப்போ வந்து தனியாக இருக்கே, ஸ்விம்மிங் பூல்னு நினைக்கிறேன், ஸ்விம்மிங் பூல். பட் அது மாதிரியும் தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஸ்விம்மிங் பூல் தான் நினைக்கிறேன். ஸ்லைட்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே வாங்க போகலாம். நான் சொன்னேன்னா பெட்ஸ் எல்லாம் இருக்கும்னு, இது மாதிரி தான், இது மாதிரி பெட்ஸ் இருக்கும். இந்த பெட்டு கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போவோம். இது ஆக்சுவலி பீச்சா என்னன்னு தெரியல, பட் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அது பேர் தெரியலையே, அம்பர்லா மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஷாப்பா, என்ன ஷாப்பு? ஜூஸு இதெல்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது என்னன்னு தெரில, பைனாப்பிள் மாதிரி இருக்குது. இது வந்து இப்படி டச் பண்ண அப்படியே மறைஞ்சிது, என்னன்னு தெரில. இது ஏதாவது யூஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது டோனட்டா? இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இவங்க ஒரு போஸ் கொடுப்போம். என்ன போஸ் இடாது? ஓகே, ஊற்றி கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட மீடியாவில் போட்டுடலாம்.